இந்து முன்னணி நிர்வாகிகள் உள்பட 13 பேர் மீது கைது செய்யப்பட்டதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. வணக்கம் காயத்ரி, தகவல்களை பகிரலாம். நிச்சயமாக நேற்றைய தினம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள கார்த்திகை தீபத்தூணில் அறநிலைத்துறை தீபம் ஏற்றாததை கண்டித்து இந்து முன்னணி, பாஜக மற்றும் பல்வேறு இந்து அமைப்புகள் சார்பில் பழனி ஆண்டவர் கோவிலில் தீபத்தை ஏற்றுவதற்காக செல்ல முயன்றனர். ஏற்கனவே நீதிமன்றம் சார்பில் தீபம் ஏற்றலாம் என்கிற அடிப்படையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் மாவட்டம் முழுவதும் காவல் கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு தீபம் அறநிலையத்துறை சார்பில் ஏற்றப்படவில்லை என பாஜக மற்றும் இந்து முன்னணி சார்பில் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தனர். இந்நிலையில் அதனை எதிர்த்து இந்து முன்னணி மற்றும் பாஜகவினர் தாங்களே முன் வந்து தீபம் ஏற்றுவதற்காக சென்றனர். அப்பொழுது அங்கு சிறிது அமளியானது ஏற்பட்டது. குறிப்பாக காவல்துறையினருக்கும் பாஜகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதில் 2 காவலர்கள் படுகாயம் அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் 144 தடையை மாவட்ட நிர்வாகமானது மாவட்ட காவல்துறையானது உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் அந்த தள்ளுமுள்ளில் ஈடுபட்ட 15 பேர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரசாந்த் என்கிற பாஜக மாநில இளைஞரணி செயலாளர் எஸ்.ஜே. சூர்யா உள்ளிட்ட 15 பேர் மீது அனுமதியின்றி கூடுதல், பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல், பொது சொத்தை சேதப்படுத்துதல் உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் திருப்பரங்குன்றம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். இதில் தற்போது 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை சார்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் திருப்பரங்குன்றத்தில் கலவரத்தில் ஈடுபட்டதாக பாஜகவினர், இந்து முன்னணியினர் 15 பேர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 13 பேர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி காயத்ரி.